பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி என்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். First Chronicles chapter 19 verse 13. தைரியமா இரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். ஆமென். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தும். இது தாவீது ராஜாவாக இருந்த பொழுது அந்த இராணுவத்தின் தளபதியாகிய யோவாப் தன்னுடைய சகோதரனாகிய அபிஷாயை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார். தாவீது ராஜாவாக இருந்த பொழுது அம்மோனியர்கள், சீரியர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க யுத்தத்துக்கு வருகிறாங்க. அப்பொழுது யோவாப் அந்த அவங்களோட படைகளை இரண்டாக பிரித்து ஒரு குரூப்பை அபிஷாகிட்ட கொடுத்து, நீ அம்மோனியரோட போய் நான் யுத்தம் பண்ணு, நான் சீரியரோட போய் யுத்தம் பண்ணுறேன். சீரியர் என்னை மேற்கொண்டாங்கன்னா நீ எனக்கு உதவி செய்ய, அம்மோனியர்கள் உன்னை மேற்கொண்டா நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, தைரியமா இரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவும், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று சொல்லி. ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நம்ம வாசித்தோம்னா சீரியர்கள் அம்மோனியர்கள் 2 பேர் முறியடிக்கப்படுவாங்க. கர்த்தர் அந்த நாளில் இஸ்ரவேலருக்கு பெரிய வெற்றியை கர்த்தர் கட்டளை இடுகிறத நம்ம இங்கே படிக்கிறோம். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாள் எப்படி இஸ்ரவேலருக்கு விரோதமாக சீரியர்கள், அம்மோனியர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க யுத்தத்துக்கு வந்தது போல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு அப்படியே நமக்கு விரோதமாக வருகிறான் இல்லையா? பல பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருகிறது போல நமக்கு காணப்படலாம். ஆமே. ஆனால் நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது தைரியமா இரு என்று சொல்லி. நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க? சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள் என்று சொல்லி நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். ஆமே. அப்போ நம்ம we have to be courageous and we have to be strong. ஆமே. அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம பயப்படக்கூடாது. பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயப்படாம என்ன பண்ண வேண்டும்? நம்ம தைரியமா இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சபைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம யுத்தம் பண்ண வேண்டும். நம்ம திடமானதா இருக்க வேண்டும். நீ பலன் கொண்டு திடமானதா இரு, நீ திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி யோசுவா புத்தகத்துல கர்த்தர் யோசுவாவோட பேசுகிறத நம்ம படிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட அதே வார்த்தைகளை பேசுகிறார். பிரியமானவர்களே, இல்லை ஒருவேளை ஒரு சிக்னஸா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் சரி இல்லையா, நம்ம தைரியமாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம பயப்படக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நம்மளோடு கூட இடைப்படுகிறாங்க. ஆமே. அல்லேலூயா. விழித்திருங்கள், விசுவாசத்துல நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்ம திடன் கொள்ள வேண்டும். ஒரு பிரச்சனை எதையோ ஒன்று கண்ட உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம பயப்படக்கூடாது. சத்துரு எப்படி வருவான்? வெள்ளம் போல வருவான். ஆனாலும் தேவ ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடி ஏற்றுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்வாங்க? நம்மளை பலப்படுத்துவாங்க. ஆமே. ஏன்னா நம்மளுடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய யுத்தம் துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதி, வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் நமக்கு யுத்தம் உண்டு. ஆகையினால கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். ஆமே. ஆகையினால பிரியமானல நம்ம பயப்படாம தைரியமாக இருந்து எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஆமே. டெபோரால் சொல்றாங்க இல்லையா, டெபோராலாகிய நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்று சொல்லி. அப்ப நம்ம தாயாக எழும்பணும், நம்ம புருஷராக நம்ம எழும்பணும், நம்ம தைரியமாக இருந்து ஆமே கர்த்தருடைய நாமத்தினால
நம்ம என்ன பண்ண வேண்டும்? நமக்கு விரோதமாக வருகிற எல்லா காரியங்களும் எதிர்கொள்ள வேண்டும். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கர்த்தர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்கிற தேவனாப்பா. ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிறவனும் எங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தனின் பெரியவராக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எல்லா பயத்தின் ஆவி விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் தைரியமா இருக்க, கர்த்தருக்குள்ள பலப்பட, அன்றைய திட்டமானதா இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவர், நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜெயத்தை கட்டளை இடுகிறீராப்பா. உம்முடைய நாமத்தினால ஆண்டவரே ஜெயக்கொடி ஏற்ற வேண்டுமே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திர, நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறான்ப்பா. ஆண்டவரை, சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. இன்றைய நாள் அப்பா ஆண்டவரே வெற்றி நாள் என்று சொல்லி அப்பா நாங்கள் அறிக்கை பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.